போன வாரம் சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சுது. அண்ட் இந்த வாரமும் சரிகமபாவோட கிராண்ட் ஃபினாலே இதுவும் நேரு அரங்கத்தில் தான் நடந்துட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாடினதே நம்ம இலங்கை ஈழத்துக்குயிலான கில்மிஷா அவர்கள் தான். அவங்க பாடின பாட்டு ரித்தம்லேருந்து அவங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷன்லேருந்து தான் பாடியிருக்காங்க. ரித்தம் படத்துலேருந்து கலகலவனோ அந்த சாங் வரும்ல, சூப்பராக மெலோடியான வாய்ஸு, நல்லா இருந்துச்சு அவங்க வாய்ஸு. அதுக்கு எல்லா ஜட்ஜஸுமே சூப்பராக இருந்தது. உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கில்மிஷா அவர்கள் செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்குன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே எதுனாலும் பரவாயில்ல, நம்ம இது வரைக்கும் ஜேர்னி ஆகி வந்திருக்கோம்ல, இதுவே பெரிய விஷயம், அதனால எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு செகண்ட் ஃபைனலிஸ்ட் கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சீனிவாஸ் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, இலங்கையிலேருந்து யாராவது ஒருத்தராவது இந்த அங்கீகாரம் பெறணும், நல்ல திறமை உள்ளவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து கில்மிஷாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்டே பாடி தொடங்கிய கில்மிஷாக்கு அப்புறம் செகண்டாக பாட வர்றது யார் அப்படின்னா நம்ம ருத்ரேஷ்க்கு செம்மையான ஃபேன் பேஸ் இருக்குங்க. அவங்களோட ஃபேன்ஸே அப்புறமேட்டு வந்து அவரை வந்து இன்னொரு பாட்டை பாட சொல்லி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவர் பாடின சாங்ஸ் மட்டுமே பல மில்லியன்ஸ் போயிருக்கு. இதை வந்து அப்படியே டிஜிட்டலில் கவுண்டிங்லும் காட்டியிருந்தாங்க. அவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாடின பாட்டு பார்த்திங்கன்னா, மே மாதத்துலேருந்து மின்னலே நீ வந்ததே நடி, செம்ம மெலோடியான வாய்ஸு, வேறு லெவல் வாய்ஸு. அந்த வாய்ஸை தான் பாடியிருந்தார் ருத்ரேஷ் அவர்கள். நம்ம ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருந்தாரு. எல்லாமே பயங்கரமாக கிளாப் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுடைய ஃபேன்ஸ் சில பேர் வந்து அவரை ஹக் பண்ணி அவருக்கு கிஃப்ட்டும் கொடுத்து, அண்ட் அவர் ஆசை படத்துலேருந்து அந்த கொஞ்ச நாள் போரு தலைவா அந்த 2 லைன்ஸ் பாட வச்சு என்ஜாய் பண்ணிட்டும் போனாங்க. அண்ட் அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குன்றது வந்து அந்த டிஜிட்டலில் காட்டியிருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. ருத்ரேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா 4th ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே மனசு தளர்ந்துட்டார்னே சொல்லலாம். கண்களில் கண்ணீர். அப்போ சஞ்சனா வந்து 3rd ஃபைனலிஸ்ட் ஆகியிருந்தாங்க. நமக்கு கிடைக்கலையே அந்த ஏக்கம் இருந்தது. 4th ஃபைனலிஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் வேறு லெவலில் ஹாப்பியானார். அண்ட் அவரோட இது வந்து ரொம்ப வருஷ கனவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்றைக்கி சூப்பராகவும் பாடியிருக்காரு. அண்ட் அடுத்து யார் பாட வராதுன்னா, நம்மளோட ஹம்மிங் குவீன் வந்து ரிக்ஷிதா பாட வராங்க. அவங்க பாடின அந்த அஞ்சலி பாட்டிலேருந்து அந்த சித்ராமா மட்டும்தான் அந்த ரித்தம் பாட முடியும்னு நினச்சிட்டு இருந்த வகையில் இவங்க பாடி அசத்தியிருந்தாங்க. அது ரொம்ப டாப் லெவலில் ரீச் ஆச்சு. இப்போது அவங்க என்ன பாட வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மும்பை படத்துலேருந்து உயிரே உயிரே அந்த சாங்கு அதுலேயும் வரும்ல, அந்த அந்த ரிதம்லாம் சூப்பராக பாடியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க லைவில் பாடுறதுனால கொஞ்சம் அவங்க வாய்ஸ் லைட்டாக டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் அங்கே சீனிவாஸ் அவர்கள் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் உன்னிமேனன் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, இது ரெக்கார்டிங்காக லைவான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ஏவி போட்டாங்க. அதுதான் மனசை உலுக்கிடுச்சுன்னே சொல்லலாம். ரிக்ஷிதா வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வெளியில் வந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் இந்த எஃபர்ட் எடுத்திருக்காங்க. இல்லைனா ரிக்ஷிதான்ற ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறதா தெரியவே வந்திருக்காது. உண்மையாலுமே அப்படிப்பட்ட ஒரு கிராமம், சின்ன கிராமம், பெண் பிள்ளைகள் வந்து 17 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு இன்னும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. இவளை நீ இன்னும் பொம்பளை பிள்ளை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, 2 பொட்டை புள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிற கிராமம். அதுக்கப்புறம் எப்போ பாடிக்கிட்டே இருக்கா, இனிமேல் என் முன்னாடி பாடினா அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளும் கேட்டு ரிக்ஷிதா வளர்ந்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க முயற்சிகளில் தோல்வி அடையலை. ஆனால் அவங்க அப்பா அம்மாவே ஊர் மக்கள் இப்படி சொல்கிறாங்களே, நம்ம இப்படி இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் என் பொண்ணு என் வாழ்க்கை, நான் அந்த பொண்ணை நல்லா டாப்பில் கொண்டு வருவேன், அந்த ஒரு முயற்சிக்கான பலன் மட்டுமே இப்போ ரிக்ஷிதா நிற்கிற ஃபினாலே ஸ்டேஜ். அங்கே இருக்க பெண்கள் பல பேர் கவலைகளோட சொல்கிறாங்க, என்னென்னா எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, நாங்கள் அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே வளர்த்துட்டோம், வெளி உலகமே தெரியாமல் வளர்த்துட்டோம், இந்த பொண்ணுலாம் என்ன சாதிக்க போகுதுன்னு யோசிச்சோம். ஆனால் ஒரு பொண்ணால் எங்கள் ஊர் தெரியப்பட்டிருக்கு, ஒரு பொண்ணால் எங்கள் வாழ்க்கை வந்து மாறப்பட்டிருக்கு, பொண்ணால் வந்து பெருமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக அந்த பாட்டிகளே சொல்கிறாங்க. அந்த பாட்டிகள் தான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தது, இது மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களாம் மேடைக்கு வந்து ரிக்ஷிதாக்கு முத்தம்லாம் கொடுத்து அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து எங்களை பெருமைப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிகள் சொல்லும் போது உண்மையாலுமே அவங்க அம்மா முகத்தில் ஒரு சாதிச்ச ஒரு வெற்றிங்க. அவங்க ஃபினாலே ஜெயிக்கிறாங்க இல்லை, அது அடுத்த விஷயம். அவங்க முகத்தில் வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு வெறி இருந்தது பாருங்கள். உண்மையாலுமே அது வேறு லெவலான ஒரு தருணம். ரிக்ஷிதாவும் அந்த ஊர் மக்களோட பேச்சை வந்து நம்ம தலைகீழாக மாற்றணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு எஃபர்ட் எடுத்து அந்த இசையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ மெருகேற்றி வந்தது ஒரு பெரிய விஷயம். நெக்ஸ்ட் பாட வர்றது நம்ம ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மரான கனிஷ்கர். அவர் சொல்கிறது என்னென்னா, சரிகமா மேடைக்கு நான் வந்திருக்கேன், அதில் நான் ஃபினாலே வரைக்கும் வர்றது பெரிய விஷயம்.
அதில் நான் ஜெயிக்கிறேன் இல்லை அடுத்த விஷயம். எங்களுடைய 17 வருஷ பிரிவை வந்து ஒன்று சேர்த்த இந்த சரிகமாப்பாவே எனக்கு பெரிய வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி கனிஷ்கர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அவங்க அம்மா ரொம்ப அழுதுருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால 17 வருஷம் அவங்க பிள்ளைங்கள் பார்க்க கூட வராத பாட்டி இப்போது கனிஷ்கர் பாடும்போது சரிகமபா டீம் போய் அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த மேடையில் ஒன்றிணைச்சாங்க. அது ஒரு பெரிய தருணம். இப்போ கனிஷ்கர் ஜெயிக்கிறாரு இல்லைங்க, இந்த மொமெண்ட் தான் அவருக்கு பெரிய விஷயமா இப்போ குடும்பம் எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கு. அதுவே அவங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்றது தான் கனிஷ்கர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் கனிஷ்கர் பாடின பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரே படத்துலேருந்து இரு பூக்கள் கிளை மேலே அந்த பாட்டு நல்லா பாடியிருந்தார். அவரோட ஸ்டைலிஷான ஒரு பெர்ஃபார்ம் எப்போவுமே கலக்குவார், அதே மாதிரி தான் கலக்கியிருந்தார். அண்ட் அபிராமி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரகுமானோட இக்கானிக் சாங் இது. ஆக்சுவலாக நம்ம கார்த்திக் அவர்களும் வந்திருக்காங்க. இதை வந்து நீ எடுத்து பாடுறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. தென் நம்மளுடைய குவீன் சஞ்சனா வராங்க. ஐயோ வேறு லெவல். உண்மையாலுமே ரிக்ஷிதா விட நம்ம சஞ்சனா கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த வயசுக்கு. அவங்க எடுத்து பாடின பாட்டு பார்த்திங்கன்னா போராளி பொண்ணு தாய், அந்த சாங்கு கருத்தம்மாலேருந்து செம்ம ஹிட்டான சாங்கு. அதில் பார்த்திங்கன்னா மியூசிக் பெருசாக இருக்காது, சின்னதாக லைட்டாக ஒரு மியூசிக் பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கோம். இவங்க சாங் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகும் ஆடியன்ஸ்க்கு. ஆனால் அந்த சாங்கை அவ்வளோ அழகாக பாடும்போது எல்லாரும் பயங்கரமான கிளாப்பு. அந்த கிளாப்பில் லைட்டாக அவங்க கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி போயிருந்தா கூட அவங்க சங்கதியை விட்டுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் நிறைய பேர் பாதிக்கு மேலே நின்று கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் அது சில டைம் டைவர்ட் ஆகும். அதை தான் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் டைவர்ட் ஆகாமல் நீ பாடி முடிச்சது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. எல்லா மக்களுமே எழுந்து நிற்கிறாங்க சஞ்சனாவுக்காக. 4 ஜட்ஜஸ்மே ஸ்டாண்டிங் அவேஷனுங்க. இது வரைக்கும் யாருக்குமே நிற்காத 4 ஜட்ஜஸ்மே ஸ்டாண்டிங் அவேஷன். மக்கள் எல்லாருமே எழுந்து நின்று கிளாப் பண்ணுறாங்க. செம்ம விசில்ஸு, பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. உங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா, பிள்ளைங்கள்ட்ட எது இல்லையோ அதை சொல்லி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள குத்துவோம். ஆனால் சரிகமா மேடை வந்து அவங்களோட டேலண்ட்டை காட்டுது. சஞ்சனாவுக்காக பெரிய பேனர் வச்சுருக்காங்க அவங்க ஸ்கூல் அவுட் சைடில். இதுவே ஒரு பெரிய விஷயம். சஞ்சனா இந்த அளவுக்கு ரீச் ஆகுறது இந்த வயசில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக அவங்க டாப் 3க்குள்ளே வருவாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச வின்னர் யாராக இருக்கும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் டைட்டில் வின்னர் அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.